பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான உபதேசங்களை சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அப்போது அவர்களுடைய சைன்யம் சிரேஷ்டமா, நம்மளுடைய சைன்யம் சிரேஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் திருதராஷ்டிரன் சஞ்சயனை பார்த்து கேட்க, நான் இதற்கு உத்தரம், அதாவது பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா வெறுமனே நீ தர்மத்தை கேட்பவன், இதுவரை சொன்ன தர்மத்தில் ஏதாவது ஒன்றையாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாயா? இல்லை. வெறும் கேட்பதனால் என்ன பயன்? அப்போ உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய தந்தையும் வரட்டும், அதற்கு பிறகு நான் கூறுகிறேன் எது சிரேஷ்டம் என்று. உடனே காந்தாரி வந்தாள். மனதில் நினைத்த மாத்திரத்தில் எப்பொழுது அழைத்தாலும் வருவேன் என்கின்ற வாக்கினை வேதவியாசர் கொடுத்திருந்தார். நினைத்த மாத்திரத்தில் சபைக்கு வந்து சேர்ந்தார். அப்போ சஞ்சயன் சொல்றான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சேனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பகவான் கிருஷ்ணன் மற்றொரு பக்கம் இருந்தால் அவ்வளவுதான். என்ன காரணம்னா, ஈடாகுமா? நிச்சயமா ஈடாகாது. இந்த உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி லயம் என்று சொல்வார்கள். உருவாக்குபவன், காத்தருள்பவன், அதனை அழிப்பவன், இவை யாவும் அவனே. அப்போ இந்த உலகத்தை உருவாக்கி அங்கு உள்ள உயிர்கள் அனைத்தும் இயங்குவதற்கு காரணமான பகவான் கிருஷ்ணன் எங்கே? உன்னுடைய சைன்யம் எங்கே? இப்படி பகவான் கிருஷ்ணன் முன்னாடி யார் ஒருவரும் நிற்க முடியாது. நிச்சயமாக உன்னுடைய படை தோற்கத்தான் போகிறது என்பதை ஸ்பஷ்டமாக காந்தாரியும் வேதவியாசரும் இருக்கும் அந்த சபையினிலே சஞ்சயன் கூறினார். உடனே திருதராஷ்டிரனுக்கு, சஞ்சயா, உனக்கு இவ்வளவு விஷயம் எப்படி தெரியும்? பகவான் கிருஷ்ணன் சர்வோத்தமன் எப்படிங்கிறது எப்படி உனக்கு இதையெல்லாம் நீ தெரிஞ்சுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவன் சொல்றான், இது ஒரு வித்தை, இது ஒரு ஞானம். இது எப்படி அப்படின்னா, பகவான் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தியினால் வருவது. நான் தெரிந்தது முழுவதும் அப்படின்னு என்றுமே சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு ஓரமாக ஒரு சிறிய அளவில் ஞானத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான். இந்த ஞானம் அப்படின்னா பாருங்க, படிப்பதால் வருமா அப்படின்னா இல்லை. பின்ன எப்படித்தான் வரும் அப்படின்னா, முதலில் நாம் சுத்தமாக நடந்து கொள்ள வேண்டும். அதில் ரொம்ப முக்கியமானது ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, மனசு நல்லதையே நினைக்க வேண்டும். அதே போல மனசு என்ன சொல்லுதோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். ஏன்னா நடப்பது ஒன்று, மனதில் நினைப்பது ஒன்றாக இருக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் பாருங்க, ஏன்னா நாம் ஒரு விதமாக பேசிகிட்டு இருப்போம், மனதில் வேறு விதமாக நினச்சிட்டு இருப்போம். இந்த ரெண்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் இதை ஒரு நேர்கோட்டில் கொண்டு வருவது அப்படிங்கிறது ஏதோ சுலபமாக உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு செய்துள்ளோம். ஆனால் மனோ வாக்கு காயம், மனதில் நினைப்பது, வாக்கு சொல்வது, காயம்னா காயத்தினால் செய்வது, இந்த மூன்றும் ஒன்றாக எண்ணிக்கை முதல்ல அதையே கட்டுப்படுத்தி தெரிய வேண்டும். இந்த கட்டுப்பாடு இல்லைன்னா இறைவனை நாம் என்ன சொல்லுது, எப்படியாச்சும் நம்ம பார்த்துடலாம், அவனுடைய மகிமை தெரிஞ்சுடலாம் அப்படின்னு நினச்சா முதல்ல ஸ்டெப் 1, இந்த 3 விஷயமும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது போக நாம் செய்கின்ற கர்மங்கள்
பகவானுடைய பிரீத்திக்காக செய்ய வேண்டும். ஒன்றை எதிர்பார்த்து செய்வது அப்படிங்கிறது மிக தவறு. எந்த ஒரு பூஜை, எந்த ஒரு யாகம் செய்தாலும் அவனுடைய பிரீத்தி அப்படின்னு சொல்லும். நீங்க ஒன்று சொல்லுங்க, ஒரு வருடமெல்லாம் படிக்கின்றார்கள் குழந்தைகள், சரி, 3 மணி நேரம் அமர்ந்து கொண்டு அந்த பரீட்சை எழுதுகிறார்கள், சரி, ஏதோ எழுதுவதா? அந்த கேள்விக்கு உண்டான பதில் எழுதுக்க வேண்டும். 3 மணி நேரம் நிறைய பேப்பர் எழுதுனதுனால ஏதாச்சும் பிரயோஜனம் உண்டா? இல்லை. அந்த கேள்விக்கு தக்க பதில் இருந்தால் மட்டுமே அவன் நிச்சயமாக அதற்கு உரிய மதிப்பெண்களை பெறுவான். அதே போல யாக யஜ்ஞங்களை நீங்கள் ஏதோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு செய்தாலும் அந்த பலனை எதிர்பார்த்தீர்களே, ஆனால் அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் மிக சிறியதே. மிக பெரிய பலனை கொடுக்கக்கூடியவனிலிருந்து மிகச்சிறிய விஷயத்தை வாங்கி கொண்டு அதனால் திருப்தி அடைபவர்கள் யார் அப்படின்னா இந்த லௌகீக மாயையில் சிக்கியவர்களே அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் மிகப்பெரிய மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய இறைவனிடம் போய் சிறிய சிறிய அல்ப பிரார்த்தனைகளை நாம் முன்னாடி வச்சோம்னா நாம் எப்படி புத்திசாலிகளாக இருக்க முடியும்? அப்போ இந்த இடத்துல நாம் நிறைய யோசிக்கணும். ஏன்னா கர்மங்கள் செய்த பின்னாடி அவன் அதனால் திருப்தி அடைந்தானா எப்படி அப்படின்னு எப்ப தெரியும் அப்படின்னா, எப்பொழுது அவனுடைய கதைகளை கேட்க வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுடைய மனதில் எழுகிறதோ. காலையில் பூஜை செய்கிறீர்கள், அந்த பூஜையை இறைவன் ஏற்றுக்கொண்டானா அப்படின்னா, மாலையில் அவனுடைய மகிமைகளை கேட்க வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுடைய மனதை உந்தி தள்ளுமானால் நிச்சயமாக காலையில் செய்த பூஜை இதனை இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்று அர்த்தம். அப்ப பாருங்க, நீ தர்ம ஆச்சரணை என்பதில் மிகப்பெரிய தவறு செய்கிறாய் திருதராஷ்டிரா. ஏன்னா நீ தப்பு செய்துட்டே இருக்க, நிறைய தர்மங்களை கேட்கிறாயே தவிர அந்த தர்மங்களிலே ஒரு துளியை கூட உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டியவன் இல்லை. அதனால ராஜ்யத்தை நீ திருப்பி கொடு, இதனால் பகவான் கிருஷ்ணன் மிகவும் சந்தோஷப்படுவான். மனசு எப்பவுமே சுத்தமாக இருந்தால் மட்டுமே அந்த மனதினிலே பக்தி என்பது வரும். கெட்ட ஆசைகள் இல்லாமல். சரி, அதே மாதிரி எல்லாமே எனக்கே தெரியும் என்கின்ற மமதையை களைந்து சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி தேவர் இறைவன் பற்றி நான் தெரிந்து கொண்டு உள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதையெல்லாம் கேட்ட உடனே கிருஷ்ணன் சர்வோத்தமன், நிச்சயமாக அவனை எதிர்க்க முடியாது, இவர்களுடைய சாவு என்பது நிச்சயமாகிவிட்டது. இதையெல்லாம் தெரிஞ்சுண்டான் திருதராஷ்டிரன். துரியோதனா, இதுவரை சஞ்சயன் கூறியது அத்தனையும் சத்தியமான வார்த்தைகளே. கிருஷ்ணனை எதிர்க்காதே. முதலில் அவர்களுக்கு உண்டான அந்த ராஜ்யத்தை திருப்பிக் கொடு என்றால் துரியோதனன் எந்திரிச்சான். ஒரு இறைவன் கிருஷ்ணன் முதலில் பகவானா நீங்களெல்லாம் ஒப்புக்கொள்கிறீர்கள், முதலில் நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, யாராவது ஒரு பக்கம் இருந்து அவன் போரிடுவானே, ஆனால் அவன் எப்படி பகவானாக இருக்க முடியும்? இப்போ அர்ஜுனன் இருக்கான், அர்ஜுனன் பக்கத்தில் இருந்து போர் செய்வனா? இறைவன் என்பது அனைத்து உயிர்களுக்கும் சமமானவன் தானே. அவன் எப்படி அந்த பக்ஷபாதம் என்று பார்ப்பவான்? அந்த பக்ஷபாதம் பார்த்தால் அவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? எப்படி துரியோதனுடைய மூளை எப்படி போகுது பாருங்க. நிச்சயமாக அவன் அர்ஜுனன் பக்கம் போர் புரிந்தாலும் எந்த காலத்திலும் அவனுடைய காலை நான் பிடிக்க மாட்டேன். கிருஷ்ணன் தனியாக இருந்தால் பரவாயில்லை, அர்ஜுனன் பக்கம் இருக்கின்றபடியால் எந்த காலத்திலும் அவன் பகவானாக இருந்தாலும் அவனுடைய காலை நான் பிடிக்க மாட்டேன். உடனே இப்படி சொன்ன உன்ன திருதராஷ்டிரன் காந்தாரியை பார்த்து, அம்மா, என்னால் எவ்வளவு தர்மம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தர்மத்தை சொல்லிட்டேன், ஆனால் இவன் ரொம்ப துஷ்டனா இருக்கான். இப்படியே எவ்வளவு தடவை அறிவுரை சொன்ன போதும் அதை மதியாது
அவனும் மதியாது என்னையும் குழப்பி. இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீயாவது நல்ல வார்த்தைகளை கூறி அவனை திருத்து அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரியை பார்த்து திருதராஷ்டிரன் கூறினான். ஏன்னா காந்தாரி தர்மனிஷ்டை இருப்பவள், தர்மம் என்பதை நன்கு அறிந்தவள். துரியோதனா, உன்னுடைய மனமெல்லாம் என்ன இருக்கிறது தெரியுமா? சம்பத்து மேல் ஆசை, எல்லா செல்வங்களும் எனக்கே வர வேண்டும் என்கின்ற ஆசை. உன்னுடைய மனது கெட்டது. இது ரெண்டும் நிறைந்து இருக்கிறதால் மகா பாப்பியாக நீ வளர்ந்து விட்டாய். தன்னுடைய மகனை பார்த்து தாய் சொல்வது பாருங்க, பெரியவர் பேச்சை நீ ஏறெடுத்தும் கேட்பதில்லை. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரை நீ என்னென்ன சேர்த்து வைத்திருக்கிறாயோ அது அத்தனையும் நாளை உன்னிடம் இருக்க போவதில்லை. அனைத்து செல்வங்களும் உன்னை விட்டு போகும். நீ மூர்க்கன், சொல் பேச்சு கேளாதவன். நீ நினைத்ததுதான் தர்மம் என்று நீயாக நினைத்து கொண்டு தவறான சேர்க்கையினால் தவறான வழியில் சென்று உன்னுடைய குலத்தையே நாசம் செய்கிறாய். தாய் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட, இவன் தவறானவன் அப்படின்னு மற்றவர் சொன்னா பரவாயில்ல, தந்தை பலமுறை சொன்னாங்க, கேட்கல. தாய் மூலமாக சொல்விக்கலாம் என்று திருதராஷ்டிரன் வேண்டினான். தாயும் சொல்றாள், பாருங்க, நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உன்னுடைய சத்ருவுக்கு குஷியாகிறது. ஏன்னா இவன் கெட்டது செய்ய செய்ய இவன் அழியும் தருணம் மிக நெருங்கி கொண்டிருக்கிறது இல்லையா? பாருங்க, இப்படி பீமனின் மூலமாக அத்தனை பேரும் இறக்கத்தான் போகிறார்கள், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாய் துரியோதனனுக்கு சொன்னாள். ஆனால் எந்த ஒரு வார்த்தையையும் தாயின் மூலமாக வந்ததை செவிமடிக்கவே இல்லை துரியோதனன். இப்போ வேதவியாசரே, தாயும் சொல்லியாயிற்று, நானும் சொல்லியாயிற்று, நீங்களாவது ஏதாவது நல்வார்த்தைகள் சொல்ல மாட்டீர்களா? பாருங்க, ஒரு தந்தையனுடைய உள்ளம் பதைக்கிறது. அவன் இயற்கையிலேயே திருதராஷ்டிரன் நல்லவன். ஆனா அந்த புத்திர வியாமோகம், துரியோதனன் தன்னுடைய மகன் மேல் உள்ள அந்த பாசத்தினால தர்மத்தை மறைத்து பாண்டவர்கள் மேல் விரோதி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறது. இப்போ கடைசியா தன்னுடைய மனைவியும் துரியோதனன் கெட்டவன், சாகத்தான் போகிறார்கள் என்று அவளும் சொல்லிவிட்டாள். ஏன்னா தர்ம நிஷ்டை மிக்கவர்களுடைய வார்த்தைக்கு பலம் அதிகம். அப்ப வேதவியாசர் சொல்றார், முதல் வார்த்தை பாருங்க, திருதராஷ்டிரா, கிருஷ்ணனுக்கு மிகவும் வேண்டியவன் நீ. எஸ், அவன் மிக நல்லவன். திருதராஷ்டிரன் இயற்கையில் நல்லவன். அப்போ கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரியமானவன் நீ, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா உனக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறேன் கேள். எப்ப பார்த்தாலும் செல்வத்தின் மேல் ஆசை. இந்த ஆசையை விட்டால் ஒழிய நீ இதிலிருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா ரெண்டு விஷயங்கள் தான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் நம்மை வாழ விடாது பாழ்படுத்தும், துக்கத்திற்கு காரணமாகும். அது என்னது அப்படின்னா, ஒன்று கோபம், மற்றொன்று ஆனந்தம். இந்த ரெண்டு விஷயமுமே ஒரு மனிதனை தன்னுடைய நிலையிலிருந்து மேல் எழும்ப விடாது, நம்மை தடுக்கக்கூடியது. சார் என்ன சார் ஆனந்தமும்? கோபத்தினால் உறவுகளை இழக்கக்கூடும், ஆனந்தத்தினால் மதிமயங்கக்கூடும். அப்போ அந்த மாயை, அந்த பொருட்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த மாயை, அந்த பிடிப்பு நிச்சயமாக அகலாது. இன்னும் வேண்டும் என்கின்ற ஆசையை உற்பத்தி செய்வது ஆனந்தம். கோபத்தினால் என்னால் எதுவும் சாதிக்க முடியும், எனக்கு யாரும் தேவையில்லை என்கின்ற மமதையை உண்டு பண்ணும். பாருங்க, இந்த மாதிரி கோபம் மற்றும் ஆனந்தம், இந்த இரண்டினுடைய அடி நாதமாக பலவிதமான ஆசைகளை மனதில் கட்டி இருக்கிறார்கள். சரி, இவர்கள் யார் அப்படின்னா, யமனின் கதவு அருகில் செல்ல இருப்பவர்கள்.
நரகத்திற்கு நிச்சயமாக அவர்களுடைய வழி திறந்தே இருக்கிறது. பாருங்க, இப்படி வாழ வேண்டும், இப்படி வாழவில்லை என்றால் நிச்சயமாக முடிவு எப்படி இருக்கும், இதை ரொம்ப தீர்மானமாக சொல்லுகிறது. சரி, இதையெல்லாம் சொல்லுவதால் நமக்கு என்ன சார் பிரயோஜனம்? நாமும் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். நாமும் இந்த மாயை கட்டினுள் தானே இருக்கிறோம். திருதராஷ்டிரன் ஏதோ அந்த கோபம் ஆனந்தம் என்கின்ற கட்டில் இருக்கிறான். அதனால் இந்த வேதவியாசர் இந்த உபதேசத்தை கூறுகிறார் என்றால், அதனால் நாம் தெரிந்து கொள்வது, இந்த கோபம் ஆனந்தம் சமயத்தில் நாம் எப்படி அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். கோபம் வந்தால் கட்டுப்படுத்த தெரிய வேண்டும். ஆனந்தம் என்றால் ஒரு அளவோடு அதை அனுபவிக்க கத்திருக்க வேண்டும். இது இறைவனால் கிடைத்த ஆனந்தம் அப்படின்னு நினைக்க தோன்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் திருதராஷ்டிரனுக்கு எப்படி நரகத்தின் வாயில்கள் திறந்தே இருக்கிறதோ அதே போல நமக்கும் தான். இன்னும் வேதவியாசர் சொல்கின்ற பலவிதமான அறிவுரைகள் இருக்கின்றன. இதற்கு மேல் சஞ்சயன் அற்புதமான உரைகளை கொடுக்க இருக்கிறான். என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.